Hi everyone, welcome to Little Flower Academy. Myself Maria Paul Williams. Dear students, நம்ம 12th accountancyல accounts from incomplete records அதாவது 12thல first chapter 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சம்மலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், நமக்கு தியரி கொஸ்டின்ஸில் கூட வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்சிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்சிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் கேபிட்டல். இது ஏன் அப்படின்னா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்களா, இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை இதை கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து நமக்கு கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுலேருந்து அதான் நமக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. அந்த பர்டிகுலர் டேட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஒரு ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அசெட்ஸ்க்கும் லயபிலிட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி, ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸில் பார்த்துருப்போம், அந்த ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் இட்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, கேபிட்டலை கால்குலேட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் இட்ஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஸோ நவ் டேக் பேஜ் நம்பர் 10. அதில் நமக்கு ஃபார்மட் இருக்குது, உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன், நமக்கு கொஸ்டினில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. லயபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், bills payable, outstanding expenses, அடுத்து பார்த்தோம்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர், அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த அசெட்ஸ்க்கும் லைபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கேபிட்டல் ஆஸ் ஆன் எந்த ஒரு டேட்டில் நம்ம ஓப்பனிங்கா இல்லை க்ளோசிங்கான்றதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து அப்படியே அசெட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெப்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், தென் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதெல்லாம் வந்து அசெட்ஸ். நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் இதில் வந்து நமக்கு அசெட் சைடு தான் வந்து பேலன்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த சைடு நம்ம லயபிலிட்டி சைடு பார்த்திங்கன்னா கம்மியாக வரும். இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேபிட்டல் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மெட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்மெட்டை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. பைஹார்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, நம்ம செம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக சம்குள்ளே போகலாம். டேக் பேஜ் நம்பர் 32, சம் நம்பர் 6. உங்கள் கொஸ்டின் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது, அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ரீட் பண்ணுறேன். Following are the balances in the books of Thomas as on 31st March 2019. Particulars: sundry creditors rupees 6 lakh, furniture rupees 80,000, land and building rupees 3 lakhs, sundry debtors rupees 3 lakh 20,000, bills payable rupees 1,20,000, cash in hand rupees 20,000, bills receivable rupees 60,000, stock rupees 2,20,000. Prepare a statement of affairs
as on 31st March 2019 and calculate capital as at that date. இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தோம். அந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிடணும் நம்ம வழக்கம் போல். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் தாமஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. ஓகேங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல் பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இது. அசெட்ஸ் இந்த பக்கமும் லைபிலிட்டியை இந்த பக்கமும் நம்ம பிரிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒன்றா எங்கெங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஓகே, ஸோ 1 by 1. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன இருக்குது? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எங்கே இருக்கும்? லயபிலிட்டி இல்லையா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் $6 lakhs. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் எங்கே வரும்? assets. ஃபர்னிச்சர் இதுக்கு நம்ம வந்து அசெட்ஸ் எது லைபிலிட்டின்னு எதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஈஸியாக போட்டுற முடியும் நம்மளால். ஓகே, ஃபர்னிச்சர் எவ்வளோ? 80,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது கொஸ்டினில்? லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது இல்லைங்களா? அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லேண்ட் அண்ட் பில்டிங் how much? 3 lakhs. rupees 3 lakhs. ஸோ அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் கொஸ்டினில்? சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ் எங்கே வரும்? அசட் சைடில் வரும். சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 3,20,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் கொஸ்டினில்? பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்ன்றது liabilities இல்லைங்களா? ஸோ பில்ஸ் பேயபிள் how much? rupees 1,20,000. அடுத்து என்ன இருக்கு பாருங்க கொஸ்டினில்? கேஷ் இன் ஹேண்ட். இட் இஸ் அ அசெட். கேஷ் இன் ஹேண்ட், நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது. rupees 20,000. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசெட்ஸ் தான். பில்ஸ் ரிசீவபிள் how much? rupees 60,000. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸ்டாக்கும் நமக்கு அசெட்ஸ் தான், நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஸ்டாக் how much? rupees 2,20,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது கொஸ்டினில்? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அசெட் சைடு ஆட் பண்ணும்போது 10 lakhs வருது நமக்கு. ஓகே, ஸோ அதே 10 lakhs-ஐ நம்ம என்ன பண்ணிடணும்? லைபிலிட்டி சைடும் போட்டுட்டு லைபிலிட்டிஸை ஆட் பண்ணோம்னா 6 lakh + 1,20,000 7,20,000 வருது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 10 lakhs-லேருந்து 7,20,000 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது rupees 2,80,000. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ஓகே, ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? ரவுண்ட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.